ஹே ஹாய் அம்மி, நம்ம இன்றைக்கி தேக்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம், டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம சேனலில் நீ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பாருங்கள். அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸஸ் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோலாம் தேவையில்லை. இப்போ அப்படியே ஒரு நைட்டு 12 o'clock இருக்கும். அப்படியே நம்ம ஜங்குக் ஏஞ்சி போயிட்டு பால்கனியில் அப்படியே தம் அடிச்சிட்டு இருக்கான். அப்படியே ஸ்மோக்கிங்கெல்லாம் ஸ்டைலாக அந்த புகையை விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். இப்போ அப்படியே தாயாங் பெட்டில் படுத்துட்டு அப்படியே உருண்டுட்டு ஜங்குக்கு கை வச்சு தேடி பார்க்குறான். அங்கே இல்லை. அப்படியே தாயாங் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பெட்டில் ஜங்குக் இல்லை. ஸோ அப்படியே தாயாங் நேராக பார்க்கும்போது ஜங்குக் அங்கே நின்று தம் அடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே தாயாங்க ஜங்குக்கா அப்படின்றான். என்னடா, என்ன நீ இன்னும் தூங்கலையா? நீ ஏன் இன்னும் தூங்கலை? இல்லை, கொஞ்சம் ஒர்க்கு இருந்துச்சா? அதான். இன்னும் உன்னோட ஒர்க்கு முடியலையா ஜேகே? முடியல. இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட் காலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாயாங் எந்திரிச்சு போயிட்டு ஜேகே பக்கத்தில் நின்றுட்டு, என்ன ஜங்குக் இவ்வளோ நேரம் வரைக்கும் ஒர்க் பண்ணி தான் ஆகணுமா? ஒரு இம்பார்ட்டண்ட் காலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது நைட் டைமில் தான் பண்ணுவாங்களா? மார்னிங் பார்த்துக்கலாம்ல. இப்போ போய் தூங்கலாம்ல. நீ போய் தூங்கு போ. ஹெல்த்துக்கு எடுத்துக்காத தூக்கம் இல்லாமல். போய் ஒழுங்கா நல்லா தூங்கு. ஜங்குக், நீ இல்லாமல் நான் மட்டும் எப்படி? சரி, உனக்கு அந்த கால் வர வரைக்கும் நானும் உன் கூட இருக்கேன். நம்ம ஏதாச்சும் பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிடுறான். அப்போ ஜேகே, தாயாங் சொன்னா கேளு, போய் தூங்கு. ஜங்குக் ப்ளீஸ், நம்ம ஏதாச்சும் பேசலாமே. தாயாங் டைம் ஆச்சு, போய் தூங்கு. எதுவும் இப்போ ஹெல்த்தெல்லாம் கெடுத்துக்க தேவையில்ல. போய் ஒழுங்காக தூங்கு. ஜங்குக், அப்போ நீ கூட தானே தூங்காமல் ஹெல்த்துக்கு எடுத்துக்கிற. தாயாங், எனக்கு நீ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, போய் தூங்கு. போய் ரெஸ்ட் எடு. என்ன? போ. ஜங்குக், தாயாங் போ. ஐ செட் கோ அண்ட் ஸ்லீப். ஓகே, ஹெல்த்துக்கு எடுத்துக்கிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. நான் தூங்க வச்சுட்டு தானே வந்தேன். அதுக்குள்ளே எதுக்கு எந்திரிச்சா? போய் தூங்கு. நான் கால் பேசிவிட்டு வந்து தூங்குறேன். ஜங்குக், நம்ம கொஞ்ச நேரம் ஏதாச்சும் பேசலாமே. தாயாங் சொன்னால் புரிஞ்சுக்கோ. போய் தூங்க. ஜங்குக் ப்ளீஸ். தாயாங், ஐ செட் கோ அண்ட் ஸ்லீப். ஓகே, நீ ரொம்ப இம்பார்ட்டண்ட். உன்னோட ஹெல்த் நல்லா இருக்கணும், புரியுதா? போய் தூங்கு. ஜங்குக், கொஞ்ச நேரம், ஒரு 10 minutes ப்ளீஸ், ஏதாச்சும் பேசலாமே. இந்த நேரத்தில் என்ன பேசுறது இருக்கு? எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாயாங்க லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சு பெட்ஷீட்டு கவர் பண்ணுறான். தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் செஸ்ஸில் பேட் பண்ணிட்டு ஜங்குக்கு அப்படியே வெளில போகலான்னு போகிறான். அப்போ தாயாங் ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஜங்குக் எங்கே போகிற? ப்ளீஸ் நீ வந்து படு கொஞ்சம் நேரம். கால் வந்தால் ஏன்ச்சி பேசலாம். ஓகேவா? ப்ளீஸ். தாயாங், எனக்கு வேலை இருக்குது, நீ தூங்கு. சரி, நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்லலை போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி சேடாக போட் பண்ணுறான். ஸோ அப்படியே ஜங்குக்கும் அப்படியே கிட்ட வந்துட்டு அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு, தாயாங் இங்கே பாரு, கொஞ்சம் ஒர்க் இருக்குது, கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருப்பேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன, எல்லாம் உனக்காக தான். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போ நீ தூங்கு. சமத்தில் என் செல்லம்ல தூங்கு. என்ன, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இங்கே தாயாங்க்கு அப்படியே ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஏன்னா ஜேகே கொஞ்சம் நாளாகவே இப்படி தான் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ தாயாங், என்ன ஜங்குக் முன்னாடி மாதிரி என்கிட்ட ஒழுங்காக பேசுகிறதும் இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இல்லை. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பண்ணுற? ஒரு வேளை என்னை விடவும் பெட்டராக வேறு யாராச்சும் கிடச்சிட்டாங்களா என்ன உன்னோட லைஃப்பில்? ஏன் ஜேகே, எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக சொல்லிடலாம்ல. நான் இவ்வளோ கஷ்டப்பட மாட்டேன்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக். உனக்கு ஏன் அது புரியவே மாட்டிருக்கு? நீ ஒரு 6 months நீ இப்படி தான் பிஹேவ் பண்ணிகிட்ருக்க.
கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படி என்ன ஜேகே பண்ணுற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜங்குக்கோட ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே ஒரு மாதிரி க்ரை பண்ணிவிட்டு தூங்கிடுறான். அப்படியே டேஸ் எல்லாமே பாஸ் ஆகுது. இப்படியே ஒரு ஃபைன் ஈவினிங் ஜேகே ஆஃபீஸ்லேருந்து இன்றைக்கி சீக்கிரமாக வந்துடுறான். வந்துட்டு அப்படியே அறக்க பிறக்க ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஏதோ பேக்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே தாயாங் கிச்சனில் இருந்திருப்பான். அப்படியே ஜேகே இந்த மாதிரி அறக்க பிறக்க ஓடுறத பார்த்துட்டு மேலே வரான் ரூமுக்கு. அங்கே பார்த்தா ஜேகே பேக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே ஜேகே கிட்டே போயிட்டு தாயாங் அப்படியே பேக்கப் பண்ணுறான். ஜங்குக், என்ன தாயாங் என்னாச்சு? ஜங்குக், இப்போ எதுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்க? எங்கேயாச்சும் போறியா என்ன? ஆமாம், கிளம்பணும். எங்கே போகிற என்னை விட்டுட்டு? இல்லைடா, ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, அதான் வரதுக்கு 1 வீக் ஆகும். ஜங்குக், 1 வீக்கா? ஏன் இப்போவே கிளம்பணுமா? டுடே நைட் இருக்குது ஃப்ளைட். ஸோ இப்போது ஒரு 5 o'clock தானே ஆகுது, அதான் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே கிளம்பி இங்கே வந்துட்டேன் டேரா. ஸோ பேக் பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போகலான்னு. ஆக்சுவலி ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. சடன் சேஞ்சஸ்னால இப்போ நான் தான் போயாகணும், அதான். ஜங்குக் என்னை விட்டு போறியா? டேய், இங்கே தாண்டா நான் வருவேன் மறுபடியும் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு, ஓகேவா? ஸோ என் செல்ல பொண்டாட்டி எனக்காக வெயிட் பண்ணுவேன், ஓகேவா? ஜங்குக், என்ன ரொம்ப தேவையில்லாமல் எதையும் யோசிக்காத, ஓகே? கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த ஒரு 1 வீக் இந்த ப்ராஜெக்ட் அண்ட் இந்த இதுவெல்லாம் முடிச்சிட்டேன்னா ஓரளவுக்கு மேபி நான் ஃப்ரீ ஆகிடுவேன். அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஓகேவா? ஜங்குக், ஆனால் தாயாங் இங்கே பாரு, நான் இப்போ கிளம்பணும், ஓகேவா? ஓகே, நான் எதுவும் சொல்லலை, ஆனால் ஒன்றும் இல்லை, ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஐ லவ் யூ. அப்புறம் தாயாங், என்ன பசிக்குதுடா ரொம்ப, ஏதாவது குக் பண்ணியா? மதியானம் நான் எதுவும் சாப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி க்யூட்டாக பவு பண்ணி கேட்குறான். தாயாங்கும் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, குக் பண்ணிட்டேன், வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குடுன்னு இழுத்துட்டு ஓடுறான். டிடி நான் பேக் பண்ணிட்டு வரேன்டா. இல்லை பரவாயில்ல, நான் அப்புறமா வந்து பேக் பண்ணுறேன், இப்போ நீ வா, பசிக்குதுன்னு நல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டு வரான். ஸோ ஜேகேவும் அப்படியே சிரிச்சுட்டு கீழே வரான். அப்படியே வந்துட்டு ஜேகே எதுவுமே பேசலாம், அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே தாயாங், ஜங்குக் என்னடா என்ன? ஜங்குக், நீ போய் தான் ஆகணுமா? 1 வீக் நானும் வரேனே, எனக்கு இங்கே தனியாக தானே இருக்கேன், போர் அடிக்கும், நானும் உன் கூடவே வரேனே. டே, அங்கே வந்தாலும் தனியாக தாண்டா இருப்பேன், எனக்கு உன்னை பார்க்கலாம் டைம் இருக்காது. அண்டு உன் கூட டைமும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது, உன்னை எங்கேயும் வெளியிலையும் கூட்டிகிட்டு போக முடியாது, ரொம்ப பிஸியாக இருப்பேன் ஆஃபீஸ் விஷயமா. ஸோ நீ இங்கே இரு தாயாங். ஜங்குக், நானும் கூட வரேனே, ப்ளீஸ் ஜங்குக். தாயாங் சொன்னால் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், இங்கே பாரு, நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆஃபீஸ் ஒர்க் இது, ஸோ நம்ம பர்சனலாலாம் அங்கே போக முடியாது. உன்னை இன்னொரு டைம் வேணால் நான் கூட்டிகிட்டு போகிறேன் பேங்காக், ஓகேவா? ஜங்குக், ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேனே. தாயாங், இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, நான் வந்துடுவேன், ஜஸ்ட் ஒரு 1 வீக், அது இப்படின்றதுக்குள்ளே போயிடும், ஓகேவா? உனக்கு என்ன, நீ அசால்ட்டாக சொல்கிறேன், எனக்கு தானே தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு, என்கிட்ட ஒழுங்காக பேசக்கூட மாட்டேன் இப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முணங்கிட்டே உட்காந்துட்ருக்கான். ஜேகே சாப்பிட்றத பார்த்துட்டு அப்படியே ஜேகேவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எதுவும் சொல்லாமல் அப்படியே டிஷ்ஷஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பேஷனில் போட்டு அப்படியே கையெல்லாம் கழுவிட்டு வரான். அப்புறம் தாயாங், எனக்கு காஃபி வேணும், கொஞ்சம் மேக் பண்ணி வச்சிரு, நான் போய் பேக் பண்ணுறேன். இல்லை நானே பேக் பண்ணிட்டு அந்த காஃபி போட்டு தரேன், நீ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணு, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். தாயாங், நீ இன்னும் அவ்வளோ வேலை தான் பார்ப்ப, ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே நீ தான் பண்ணுற, இதை நான் பார்த்துக்கிறேன் விடு. இல்லை நானே பண்ணுறேன்,
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறான். மேலே போயிட்டு தயங்குமே அவனோட ட்ரெஸ் அப்படியே மடித்து எடுத்து வச்சுட்டே இருக்கான். அப்படி எடுத்து வச்சுட்டே இருக்கும்போது அவன் கையில் ஜங்குக்கோட இன்னர் மாட்டுது. ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே எடுத்து பார்க்குறான். ஏன்னா அந்த இன்னர் ஒரு காமெடி நடந்திருக்கும். அது அப்படியே பழைய இன்சிடெண்ட்டை யோசித்து பார்க்குறான். அப்போ அப்படியே ஜங்குக், டேய் தயாங், இது எனக்கு பிடிக்கவே இல்லை, இது என்னடா கலர் மயிறு, இது ஏன்டா உனக்கு பிடிக்குது, அதுவும் பிங்க் கலரில், ஐயோ எனக்கு இது பிடிக்காதுடா, வேண்டான்டா அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை, எனக்கு இதாக பிடிச்சிருக்கு, நீ இதை தான் போடணும், போய் ட்ரையல் பாரு. என்னது, இன்னொரு ட்ரையல் பார்க்கணுமா? டேய் தயாங், வேண்டாண்டா, விட்டுரு, இங்கே பாரு. இல்லை முடியாது, நான் விட மாட்டேன், நீ போய் ட்ரையல் பாரு, எல்லாம் நானே கழட்டி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். தயாங் இங்கே பாரு. ஜங்குக், நீ ஒழுங்கா நான் சொல்கிறது கேளு. இல்லைடா நீ கேளு. ஜங்குக் நீ கேளு. இல்லை தயாங் நீ கேளு. ஸோ இப்போ நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் ட்ரையல் ரூமுக்கு இழுத்துட்டு போயிருப்பான். ஸோ அங்கே அப்படியே இழுத்துட்டு போயிட்டு ஜேக்கோட பேண்ட்டில் இருக்க பெல்ட் அப்படியே உருவி போட்டுட்டு, இப்போ நீ கழட்ட போறியா இல்லை நானே கழட்டி மாட்டி விடவா? ஸோ தயாங், என்னடா பண்ணுற நீ? என்ன பண்ணுற? நானா இன்னொரு ட்ரையல் பார்க்கணும், இது உனக்கு செட் ஆகுதா இல்லையான்னு. நானே சொல்கிறேன்ல, இந்த பிங்க் கலர் எனக்கு செட் ஆகாதுடா, வேறு என்ன கலர் சூஸ் பண்ணி நான் ட்ரையல் பார்க்குறேன். முடியாது, பிங்க்கு தான் போடணும், ஒழுங்கா கழட்டு ஜங்குக். ஐயோ ஜேகே, கழட்டு, ஏன் இப்படி படுத்துகிறேன்? ஐயோ தயாங், என்னடா பேசுகிற, விட்றா, வேணாம், நீ என்ன வெளியில் போ, நான் போட்டுட்டு வரேன். இல்லை முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், நீ அப்படியே சேஞ்ச் பண்ணு. ஸோ தயாங், என்ன பேசுகிற நீ, இது பப்ளிக் பிளேஸ், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் ஜேகேவோட செஸ்ட்டில் அப்படியே கையை வச்சு புஷ் பண்ணுறான். ஜேகே அப்படியே பார்த்துட்டு பிளாங்காக ஒரு மாதிரி முழிக்கிறான். என்ன பார்க்குற, என்ன ட்ரையல் ரூமில் அவனுக்கு மட்டும்தான் ரொமான்ஸ் பண்ண தெரியுமா, எனக்கெல்லாம் ரொமான்ஸ் பண்ண தெரியாதா? எத்தனை டைம் என்ன இந்த மாதிரி லாக் பண்ணியிருப்பா, இப்போ நான் அவனுக்கு லாக் பண்ணால் மட்டும் அப்படியே சார் பதறீங்க என்ன? எனக்கு தெரியாது, நீ இப்போ இந்த பிங்க் கலர் பேண்ட்டியை போட்டு தான் காட்டி ஆகணும். மரியாதையாக கழட்டு, இல்லைன்னா அவனை இங்கே எல்லாத்தையும் செஞ்சு விட்டுருவேன். தயாங், நீ ஓவராக பேசுகிற, இப்போ நீ கழட்ட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி ஒரு மாதிரி ரொமான்ஸ்லாம் பண்ணி அப்படியே இந்த இன்னரை போட்டு காட்ட சொல்லியிருப்பான். ஸோ அவனுமே போட்டு காட்டியிருப்பான். இதெல்லாம் அவன் எப்படி யோசித்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு, ஜங்குக், அப்போ நீ அவ்வளோ ஜாலியாக இருந்திருப்ப, இப்போ ஏன்னா இப்படி இருக்க, என்னை விட்டு ரொம்ப ரொம்ப தூரமாக தள்ளி போகிற மாதிரியே இருக்கேன். எனக்கு என் கூட ஒழுங்காக டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், என் கூட ஒழுங்காக பேசக்கூட மாட்டேன், ஒரு மாதிரி கோல்டாக பேசுகிறேன். அப்போ எவ்வளோ ஜாலியாக பேசுவ தெரியுமா? இப்போ என்ன நான் போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் உனக்கு அப்படின்ற மாதிரியே யோசிச்சுட்டே பேக் பண்ணி அப்படியே பேகெல்லாம் கீழே எடுத்துகிட்டு வரான். இதை ஜங்குக் பார்த்துட்டு, டேய் நீ எதுக்குடா எடுத்துகிட்டு வந்த, நானே எடுத்துகிட்டு வந்திருப்பல, கூப்பிட்டுருந்தேனா? இல்லை பரவாயில்ல, நான் உனக்கு காஃபி போடுறேன். இல்லை நானே போட்டேன் காஃபி, இந்தா உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஸோ அப்படியே தயாங்கும் ஸ்மைல் பண்ணுறான். பட் ஜேகே நோட் பண்ணல, அவனும் ஸ்மைல் பண்ணல, அவன் ஏதோ ஃபோனில் ஃபைல் செக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு இப்படி காஃபி குடிச்சிட்டு பேக் அப்படியே பார்க்குறான். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டல்லன்ற மாதிரி தயாங்கை பார்க்காமலே கேட்குறான். தயாங்கும் இப்போ பண்ணிட்டேன், எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், அண்ட் உன்னோட பாஸ்போர்ட் விசா மட்டும் நீ எடுத்து வச்சுக்க, ப்ளைன் டிக்கெட் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே தயாங்க சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அவன் பட்டுன்னு போயிட்டு அவன் ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். தயாங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே ஜேகேவும் அப்படியே கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே கிளம்புறான். ஒரு சிங்கிள் ஹக், ஒரு பார்வை கூட பார்க்கல தயாங்க ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. இவ்வளோ நாள் இந்த மாதிரி பண்ணாத பையன் சடனாக இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறான், அது மட்டும் இல்லாமல் அவாய்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் தயாங். ஸோ அப்படியே போகுது, அவனும் ட்ராவல் பண்ணிக்கின்னே முடிச்சுட்டு அப்படியே பேங்காக் போய் சேர்ந்துடுறான். நைட் தான் போய் சேர்ந்துருப்பான். தயாங் இவ்வளோ நேரத்துக்கு போயிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் பண்ணுறான் ஜேகேக்கு. ஜேகே அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டான். சரி மறுபடியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிஸ்டு கால்ஸ் கொடுக்குறான். பட் ஜேகே அட்டென்ட் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே தயாங்கும் ஒரு வேளை என்ன நடக்குமோ தெரியலையே, தப்பாக யோசிக்காத தயாங், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்கும் மறுபடியும் ஒரு டைம் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். அப்போ தான் ஜேகே அட்டென்ட் பண்ணிட்டு, ஹலோ தயாங், எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் இப்போ போகணும்,
அண்ட் இம்பார்ட்டண்ட் ஓகேவா? அண்ட் நீ ஏதோ கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. அப்புறமா நம்ம 2 பேரும் பேசலாம் ஓகேவா? ஜங்குக் சாப்பிட்டியா? நீ சேஃபாக போயிட்டியா? இப்போ தான் சொன்னேன் நான் இம்பார்ட்டண்ட்டாக மீட்டிங்கு கிளம்பிட்டுருக்கேன். பட் இது நைட் டைம். நைட் டைமாக இருந்தானே மார்னிங் டைமாக இருந்தா என்ன? மீட்டிங் தான். நான் இப்போ கிளம்பிட்டுருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத, டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இங்கே அப்படியே தாயாங்க ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது அவன் அந்த மாதிரி பேசினதும். அப்போ நிஜமாவே நான் அவனுக்கு பிடிக்கலையா? நீ என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுற, ஹர்ட் பண்ணுற ஜங்குக். நானும் அவனோட லைஃப்பில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேனா? ஏன் ஜேகே, ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாதிரி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஜேகே அவன் பாட்டுன்னு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அப்படியே டேஸ் எல்லாமே போகுது. ஒன் டே மறுபடியும் அவங்க கால் பண்ணுறான் ஜேகேக்கு. பட் ஜேகே ஸ்டில் அட்டென்ட் பண்ணவே இல்லை. அவள் அப்படியே தாயாங் யோசித்து பார்க்குறான். இந்த மாதிரி நிறைய டைம் இதுக்கு முன்னாடி மேரேஜ் நடந்து ஜேகே போயிருப்பான். பட் ஒவ்வொரு டைம் போகும்போதும் தாயாங் கால் பண்ண மாட்டான், ஜேகே தான் கால் பண்ணுவான். அப்போது ஒரு இன்சிடெண்ட் அவனுக்கு அப்படியே ஞாபகம் வருது. ஜேகே இதே மாதிரி தான் வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் அப்படின்றதால யூஎஸ் போயிருப்பான். அங்கே ஒரு 1 வீக் ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தாயாங்க்கும் ஜேகேக்கும் மேரேஜ் முடிஞ்சு ஒரு 6 மந்த் இருந்திருக்கும். அப்போது தாயாங் அப்படியே கால் பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே படுத்து தூங்கியிருப்பான் கொரட்டை விட்டு. ஸோ ஜங்குக் இதை அப்படியே கேட்டுட்டு, தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தன் கூட பேசணும்னு சொல்லிட்டு எல்லா மீட்டிங்கும் ஆஃப் பண்ணிட்டு உங்ககிட்ட உட்காந்து பேசணும்னு உட்காந்துட்டு இருந்தான் முழிச்சிட்டு. நீ தூங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டியிருப்பான். இதெல்லாம் தாயாங்க கேட்டிருக்கோம். அவன் தூங்கியிருக்க மாட்டான், வேணும் தான் பண்ணியிருப்பான் அந்த மாதிரி. ஸோ அப்படியே இதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படியே ஜங்குக்கை பார்த்துருப்பான். ஜங்குக் அப்படியே க்யூட்டாக பன்னி டீத்தை காட்டிக்கிட்டு லைட்டாக மவுத் ஓப்பன் பண்ணிட்டு க்யூட்டாக ஒரு ஸ்மைல் கொடுத்துக்கிட்டே தூங்கியிருப்பான். ஸோ அந்த டைமில் அப்படியே தாயாங் அவனோட ஹெட்டை ரப் பண்ணுற மாதிரியே அப்படியே பேட் பண்ணி விட்டுருப்பான் அந்த மொபைல் ஃபோனில் வீடியோ காலில். ஸோ அப்படியே இன்னொரு இன்சிடெண்ட்டும் ஞாபகம் வருது. இதே மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸில் தான். அப்போது ஜங்குக், நீ வரேன்னு சொல்லியிருக்கேல்ல, நான் ரெடி ஆகணும். ஸோ நான் இப்போ போய் குளிக்கிறேன், நீ காலை கட் பண்ணுறியா? காலை கட் பண்ணுமா? டேய், எல்லா வேலையும் நான் தள்ளி போட்டுட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு வந்தேன், உன் கூட பேசணும்னு சொல்லிட்டு வந்தா நீ என்னடா என்னை விட்டுட்டு போகிற அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்க. அதெல்லாம் முடியாது, நீ இப்போ எங்கேயும் போகிறதா இல்லை. அப்புறம் எப்படி நீ ரெடியாக இருக்க சொன்னல 5 o'clock எங்கேயோ கிளம்புறோன்னு, அப்புறம் எப்படி நான் ரெடியாக இருப்பேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது உன்னோட ப்ராப்ளம். இப்போ நீ கால்லாம் கட் பண்ணக்கூடாது. ஜங்குக் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. இப்போ நான் போய் ரெடி ஆனால் தான் நான் வந்து ரெடி ஆக முடியும். இன்னும் 1/2 hour தான் இருக்குது. ப்ளீஸ் இப்போ வச்சு என்னை விட முடியவே முடியாது. எல்லா மீட்டிங்ஸ் அண்ட் எல்லா கான்ஃபரன்ஸையும் உனக்காக தள்ளி போட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தா என்னடா என்ன நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் முடியாது. சரி குளிக்க தானே போகிற, அப்படியே ஃபோனையும் வாஷ்ரூம்க்கு தூக்கிட்டு போ. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஓ அப்படியா, எடுத்துகிட்டு போக மாட்டேன். அப்போ நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஜங்குக் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணாத. அப்போ நீ நான் சொல்கிற மாதிரி கேளு, அப்படியே பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போ. நானும் அப்படியே என் பொண்டாட்டியை ரசிச்சுக்கிறேன். இது என்ன, நான் பார்க்காத உடம்பா, இல்லை நான் ரப் பண்ணாததா, இல்லை நான் தடவாததா? ஐயோ ஜங்குக் என்ன பேசுகிற நீ? போ பேபி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம தயங்கும். சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்துகிட்டே போகிறான். அப்போது நம்ம ஜங்குக் அந்த ஃபோனுக்கு இன்னும் க்ளோஸாக கிட்ட வந்து உட்காந்துட்டு நம்ம தயங்க பார்க்குறான். அப்படியே தயங்க ஷர்ட்டெல்லாம் கழட்டி போட்டுட்ருக்கான். ஜங்குக் கொஞ்சம் கண்ணை மூடலாம்ல. முடியாது, நான் ஏன் மூடணும்? நீ என் பொண்டாட்டி தானே, நான் உன்னை பார்க்கலாம்ல. அப்புறம் என்ன பொண்டாட்டி வயிறு கண்ணை மூடணுமா? இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போயாச்சும் உட்காரலாம்ல. முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன். என்ன என்னடி பண்ணுவ? ஒன்றும் இல்லை. அப்போ நான் திரும்பிக்கிறேன். நீ திரும்பினா மட்டும் அப்படியே எனக்கு ஒன்றுமே தெரியாது பாரு. அப்படியே பின்னாடி பட்டை ஜங்குக். பொன்னாட்டி உன்னோட பட்டை. ஜங்குக் என்ன பேசுகிற? அமைதியாரு, வாய மூடு. முடியாது, நான் என் பொன்னாட்டியோட பட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிதான் ஆகணும். அச்சோ எல்லாரும் கேட்குறாங்க, அமைதியாரு.
முடியாது, என் பொண்டாட்டி தானே, நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், யார் கேட்டால் எந்த வெண்ணெய் கேட்டால் எனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை, நீ என் பொண்டாட்டி அவ்வளோதான். ஐயோ பொண்டாட்டி கிட்ட வாயேன். முடியாது. ஏய் திரும்பி கிட்ட வாடி, அதெல்லாம் வச்சுக்கவா. சங்குக்கு வேண்டாம், எதுவும் பேசாத, எதுவும் பண்ணாத, நான் பாத் பண்ணிட்டு தான் வரணும், அப்புறம் நீ என்ன செல்ஃபாக பண்ண வச்சிருவேன், வேண்டாம். இப்போ என்ன மயிறு செல்ஃபாக பண்ணா? செல்ஃபாக பண்ண நான் என்ன இப்போது? ஐயோ இப்படி இருக்காளே பொண்டாட்டி, போதை ஏத்துறடி, நீ கிட்ட வாயேன். நான் வரமாட்டேன். ஏய் வாடி மயிறு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வரான். அப்போ அப்படியே நம்ம ஜங்குக் அப்படின்ற மாதிரி வீடியோ காலில் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே தயாங் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு, ஐயோ ஜங்குக் என்ன பண்ணுற நீ ரொம்ப மோசம். ஆமாம் என் பொண்டாட்டி தானே, நான் எப்படி தான் இருப்பேன், என்னடி என்ன புடுங்குவே நீ, கிட்டவா. ஆமாம் என்ன ஒரு மாதிரி ஏதோ குறையுது. என்ன குறையுது? இல்லை நீ திரும்ப பேக் சைட் திரும்ப. ஓகே ஃப்ரண்ட்டு சைடில் லெஃப்ட்டு. என்ன ஜேகே என்ன பண்ணுற? இல்லடி நான் கொடுத்த ஹிக்கிய மார்க்ஸ் எல்லாம் எங்கே ஒன்று கூட காணும், நான் பைட் பண்ணதெல்லாம் போயிடுச்சா என்ன? ஆமாம் 1 வீக் ஆகுதுல்ல. ஓ 1 வீக் ஆகுதா? ஏண்டி சொல்லலை? இதெல்லாமா சொல்லுவாங்க, ஏன் சொல்லணும்? ஆமாம் நீ என்னோடதில்ல, நீ என்னோடதுன்ற மாதிரி என்னோடய பைட் மார்க்ஸ் உன்னோட உடம்புல இருக்கணுமா இல்லையா? இனிமே அந்த பைட் மார்க் எல்லாம் போச்சுன்னா நீ சொல்கிற, டே புருஷா எனக்கு பைட் மார்க்கெல்லாம் போகுது அப்படின்னு நான் உடனே மேட்ரு பண்ணுவேன், புரியுதா? புரியுதாடி பொண்டாட்டி? சங்குக் என்ன பேசுகிற நீ? ஆமாம் நீ என்னோடது. ஸோ என்னோடதுன்னு பட்டா எழுதி வச்சா மாதிரி என் பைட் மார்க்ஸ் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? உன்னெல்லாம் அப்படியே சாப்பிட்ணுண்டி. அச்சோ சங்குக் என்ன பேசுகிற, அமைதியாரு. முடியாது. தயாங் கிட்ட வாயேன். அச்சோ சங்குக் எங்கே கிஸ் பண்ணுற? எங்கேயா? அதோ நல்லா தெரியுது என்னோட குல்ஃபி. ஐயோ ஏய் அண்டா இப்படி வச்சிருக்க? அச்சோ சங்குக் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணிடுறான். போயிட்டா அவ்வளோதான், போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே, ஸோ பொண்டாட்டி மாட்டாமலாம் போயிடுவேன், வரேன்டி உனக்காகவே இங்கே சீக்கிரம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்க ஜேகே ஒர்க் பார்த்துருப்பான். ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு தயாங் இப்போ அப்படியே கால் பண்ணுறான் ப்ரெசண்ட்டில். பட் ஸ்டில் ஜேகே எடுக்கவே மாட்றான். இப்படியே தான் டேஸுமே பாஸ் ஆகுது. ஸோ 1 வீக் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். இப்போது ஆல்மோஸ்ட் 1 மந்த் முடிஞ்சு போச்சு. தயாங் டெக்ஸ்ட் பண்ணாலும் ரிப்ளை இல்லை, கால் பண்ணாலும் எடுக்கிறதில்ல. ஸோ சுத்தமாக 2 பேருமே டச்சே இல்லாமல் இருக்காங்க. 2 பேரும் இருக்காங்களா, ஒன்றா தான் இருக்காங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருக்காங்களா அப்படின்றது தயாங்கே ரொம்ப டவுட்டாக இருக்குது. நான் நிஜமாகவே டிசர்வ் தானா இவனுக்கு? நான் ஒரு வேளை இவனோட ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் கம்மியாக இருக்கிறதால இவன் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறானான்ற மாதிரி தேவையில்லாமல் நிறைய தாட்ஸ் வருது. ஒரு வேளை ஜங்குக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இவன் டெக்ஸ்ட் பண்ணாலும் மெசேஜ் ரிப்ளை இல்லை, கால் பண்ணாலும் அட்டென்ட் பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ அப்படியே நம்ம தயாங்க்கு இருக்க ஏன்டா வாழ்கிறோன்ற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. 1 மந்த் அப்படி 2 மந்த் ஆகுது. ஸோ கான்டாக்டே இல்லை 2 பேருக்குமே சுத்தமாக. ஆனால் மந்த்லி நம்ம தயாங்கோட பேங்க் அக்கௌண்ட்க்கு இவ்வளோ மணி மட்டும் 2 மாதமாக க்ரெடிட் ஆகிருக்கும். எதனால், யார் பண்ணுறா எதுவுமே தெரியாது. ஸோ இவனே ஒரு முடிவு பண்ணிக்கிறான், ஓகே ஜேகேக்கு நம்மளை பிடிக்கல போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஒரு ஹோப்பு, மறுபடியும் ஜேகே வந்துட மாட்டானான்னு சொல்லிட்டு அதனால் அதே வீட்லேயே இருக்கான். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அப்படியே தயாங்க் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. ஸோ அப்படியே அட்டென்ட் பண்ணுறான். ஹலோ தயாங் சார், ஜங்குக் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டார், உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னார். ஆமாம் நீங்கள் யார்? நான் அவரோட புது பிஏ. ஓ அப்படியா, சரி ஓகே. அவர் சாப்பிட்டாரா? இல்லை இப்போ தான் சார் அரைவ் ஆனார். ஸோ அதான் சொல்ல சொன்னார், சொல்லிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃபைன்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கும் அப்படியே சோஃபாவில் அவனுக்கு ஜங்குக் மறுபடியும் ரிட்டர்ன் வந்ததில் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அதை அவனே கால் பண்ணி சொல்லியிருக்கலாமே, இல்லைன்னா டேரெக்டாக வீட்டுக்கு வந்திருக்கலாமே, எதுக்கு டேரெக்டாக ஆஃபீஸ்க்கு போனால். ஸோ நம்மளை நிஜமாவே அவனுக்கு பிடிக்கல போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். சரி பரவாயில்ல, வந்தவன் இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டான், நம்ம லஞ்சாச்சும் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாயாங் லஞ்ச் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறான். ஸோ அப்படியே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறான். அங்கே போனால் ஜேகே ரொம்ப பிஸியாக செம்மையாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே தாயாங் ரிசப்ஷனிஸ்ட் கிட்டே போயிட்டு, நான் தாயாங், ஜேகே இருக்காரா? இல்லை சார், அப்பாயின்மெண்ட் இல்லாமல். அப்பாயின்மெண்ட்டா? எனக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட்? சாரை வந்து யாரையும் அப்பாயின்மெண்ட் இல்லாமலாம் பார்க்கக்கூடாது. அவர் இப்போது மீட்டிங்கில் இருக்கார், ரொம்ப பிஸியாக இருக்கார். ஸோ இப்போ அவர் டிஸ்டர்ப் பண்ணால் திட்டுவார். ஸோ நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் இப்போ கிளம்பலாம், அப்பாயின்மெண்ட்டோடு வாங்க அப்படின்றாங்க. ஸோ தயாங்க்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியே இதை பிஏ பார்த்துட்டு, என்ன பேசிகிட்ருக்கீங்க, இது மட்டும் பாஸ்க்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், யாருன்னு தெரியுமா இவர்? என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் இங்கே நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன், ஐ டோன்ட் நோ ஹீஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, இன்னொரு டைம் இந்த மாதிரி பண்ணாதீங்க. தயாங் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ தயாங்குமே எப்படி போகிறா, ஜங்குக் எங்கே இருக்கான், அவர் இப்போ தான் மீட்டிங் போயிட்டுருக்கு, ஸோ அங்கே தான் இருக்கார். ஓ அப்படியா, வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ சார்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து சொல்லணும், இருங்க நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீட்டிங் ஹாலில் போய் கேட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வராங்க. ஸோ தயாங் ஸ்டில் ஜேகேவோட கேபினில் தான் உட்காந்துட்ருக்கான். ஸோ அந்த கேபினில் ஜேகேவோட டெஸ்கில் பார்க்குறான். அவனும் தயாங்கும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு பிக்கு ஒரு அருவிக்கு பக்கத்தில் நின்று எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த பிக் அப்படியே டேபிளில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கான், குட்டியாக க்யூட்டாக. அதை எடுத்து தயாங் பார்த்துட்டு, இதெல்லாம் இன்னும் நீ வச்சிருக்கியா ஜேகே, அப்புறம் ஏன்டா என்னை அவாய்ட் பண்ணுற, எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது தெரியுமா, என்கிட்ட நீ பேசக்கூட மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ இவ அப்படியே பிஏவும் உள்ளே வராரு. தயாங், இப்போது ஜேகே சாரால் வர முடியாது, ஏன்னா மீட்டிங் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. மேபி இன்னொரு 3 or 4 hours ஆகும்னு நினைக்கிறேன் மீட்டிங் முடியறதுக்கு. அண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்குமே இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு வரதுக்கு ரொம்ப டிலே ஆகும். நீங்கள் லன்ச் இங்கே வச்சுட்டு கிளம்புங்க, நான் சார்கிட்ட கொடுத்துட்றேன். இல்லை, அவர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை, சார் தான் உங்களை கிளம்ப சொன்னார் லஞ்சை வச்சுட்டு. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே கிளம்பிடுறான் அங்கேருந்து. அப்படியே கீழே வந்து கேபில் போகலான்னு சொல்லிட்டு புக் பண்ணும்போது, இல்லை சார் கேப்லாம் வேண்டாம், டிரைவர் வருவார், ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க பிஏ. சரி ஓகே அப்படின்ற மாதிரி தயாங்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே டிரைவரும் வந்துடுறாரு. அப்போது சடனாக ஒரு பர்சன் வந்து, எக்ஸ்கியூஸ் மீ தயாங் சார், கொஞ்சம் நில்லுங்க. என்ன, யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை, நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், எம்ப்ளாய். ஸோ பாஸ் வந்து இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கை கொடுக்குறான். ஸோ தயாங்கும் என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே அதை வாங்கிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி போகிறான். ஸோ இப்படி காருமே ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ தயாங், ப்ளீஸ் இப்போ வீட்டுக்கு போக வேணாம், எனக்கு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இல்லை லேக் மாதிரி இடத்துல தனியாக இருக்கணும் போல் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களா? பட் சார், பாஸ் வந்து ப்ளீஸ் நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன், கூட்டிகிட்டு போங்க அப்படின்றான். ஸோ சரின்னு சொல்லிவிட்டு தயாங்க அப்படியே ஒரு லேக் பக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே யாரும் இல்லை. அப்படியே தயாங் அங்கே போய் தனியாக உட்காந்துட்டு அப்படியே இந்த லேக்கில் கல்லை தூக்கி போட்டுட்டு, ஜங்குக் ஏன்டா இப்படி பண்ணுற, நீ என்னை பார்க்க கூட வர மாட்டல்ல, டைரெக்டாக ஆஃபீஸ்க்கே போயிட்டேன், நீ வந்தது கூட தெரியாது, 1 week போகிறேன்னு சொல்லிவிட்டு 2 months ஆச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, என்னாச்சு உனக்கு, என்னை பிடிக்கலையா, கல்யாணம் ஆகி நிஜமாக 2 years தான் ஆகுது, அதுக்குள்ளே நான் உன்னை போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன, ஏன்டா ஏன் இந்த மாதிரி பண்ணுற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதை விடவும் அதிகமாக லவ் பண்ணுறேன், என்னோடய ஃபீலிங்ஸ் எதுவுமே எனக்கு புரிய மாட்டிருக்கு, எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் மீட்டிங் இதே தானா, அவ்வளோ காசு சம்பாதிச்சு என்ன ஜெகே பண்ண போகிற, ஏன்டா இப்படி கஷ்டப்பட்டு பேய் மாதிரி உழைக்கிற, நான்
உனக்காக இங்கே இருக்கேன், அது கூட உனக்கு தெரிய மாட்டிருக்குல்ல. அந்த அளவுக்கு பெருசாக போயிடுச்சா உனக்கு பிஸ்னஸ், இது கரியர் இதெல்லாம். நான் உன்னை லவ் பண்ணும்போது கூட நீ இப்படிலாம் நடந்துக்கிட்டதில்ல. உனக்கு இம்பார்ட்டண்ட்டாக மீட்டிங்கே இருந்தாலும் அதை எனக்காக போஸ்ட்போன் பண்ணிட்டு வருவேன். ஆனால் இப்போ எல்லாமே ஆப்போசிட் ஜங்குக். என்னாச்சும் உனக்கு? ப்ளீஸ்டா அப்படி பண்ணாத. எனக்கு ரொம்ப வலிக்குது, என் ஹார்ட் ரொம்ப பெயின் ஆகுது. என்னால் சுத்தமாக முடியல ஜங்குக். ஏன் இப்படிலாம் பண்ணுற? ஜங்குக், ஐ மிஸ் யூ ஸோ மச். நான் உனக்கு ஏதாவது பிடிக்காத மாதிரி பண்ணேனா சொல்லு. கோபப்படுற மாதிரி பண்ணேனா என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொன்னாதானே ஜங்குக்கு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி க்ரை பண்ணவே ஆரம்பிச்சிடும். ஒரு மரத்து மேலே சாஞ்சு உட்காந்துட்டு அப்படியே நீஸை ஹக் பண்ணிட்டு. ஸோ இதெல்லாம் டிரைவரும் பார்க்குறாரு. பட் அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதனால் அவர் அப்படியே கார்லேயே உட்காண்ட்ருக்காரு. ஸோ தயாங்கோ ரொம்ப நேரமாக உட்காந்து இதே மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். இவன் அப்படியே ஜேகே வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் அங்கே யாருமே இல்லை. வீடு அப்படியே வெறிச்சோடி போய் கிடக்கு, இருட்டாக இருக்குது. ஸோ இவன் அப்படியே ஜேகே எங்கே இருக்கான்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கான். தயாங் ஏய் பொண்டாட்டி எங்கடி இருக்க? எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜேகே தேடிக்கிட்டே வரான். ஸோ ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி தான் தயாங் வீட்டுக்கு வந்திருப்பான். லைட்ஸ் எதுவும் போட்டிருக்க மாட்டான். அப்படியே பெட்டில் போய் உட்காந்துட்டு ஜேகே கொடுத்த அந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பான். ஒரு க்யூட்டான ப்ரேஸ்லெட் இருக்கும். ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு, இதெல்லாம் யார் கேட்டா? நான் கேட்டேனா? எனக்கு இதெல்லாம் தேவையில்லை ஜேகே, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இதுவும் இவ்வளோ காஸ்ட்லி, எனக்கு எதுக்கு? இதுக்கும் எனக்கும் செட் ஆகாது. அதே மாதிரி உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வேண்டாம் ஜேகே, என்ன தான் உனக்கு பிடிக்கலல்ல, ஸோ நானே உன்னை விட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 அன் ஹவர் முன்னாடி பேசிட்டு, ஸோ அப்படியே அந்த ப்ரேஸ்லெட்டை அப்படியே பேக் பண்ணி அந்த பெட்டு மேலே வச்சுட்டு அவன் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பி போயிருப்பான். ஸோ ஜேகே இப்போ தேட வீட்டில் எங்கேயுமே இல்லை. டெரஸ் போய் தேடுறான், கீழே தேடுறான், கார்டனில் தேடுறான், எங்கேயுமே இல்லை. லிவிங் ஹால்லையும் தேடிட்டான், லைப்ரரியிலையும் தேடிட்டான், அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் போய் தேடிட்டான். அங்கே யாருமே இல்லை. ஸோ அப்படியே இப்போது தயாங்க்கு கால் பண்ணுறான். தயாங் ஒரு பஸ் ஸ்டாப்பில் அப்படியே அனாதையாக உட்காந்துட்டு, என் வாழ்க்கையே போச்சு, அவ்வளோதான், என்னை யாருக்குமே பிடிக்கலை, நான் எப்படி பிறந்தேன், எங்கே வளர்ந்தேன், என்னோடய அம்மா அப்பா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போது நான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே ஒருத்தானே நம்பினேன். ஆனால் அவனும் என்னை விட்டுட்டான். அவனும் என்ன போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அவன் பாட்டுன்னு அவனோட லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இனிமேல் அவனோட லைஃப்பில் நான் ஒன்றும் தேவையில்லை, நான் கிளம்புறேன். அண்ட் குட் பாய் ஜங்குக், நீ எங்கே இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இரு, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி. அப்படியே தயாங் அந்த ஃபோன் காலர் ஐடியை பார்த்துட்டு எதுவுமே பண்ணல. அப்படியே ஃபோனை சைலண்ட்டில் போட்டு தூக்கி பேக்கில் போட்டு அவன் பாட்டுன்னு அப்படியே ஒரு மாதிரி சேடாக சாஞ்சு போய் உட்காந்துட்ருக்கான். அப்போது யோன்டன் தயாங்கோட காலை அப்படியே லிக் பண்ணுது. அப்படியே கொலைக்குது ஒரு மாதிரி. பின்னாடியே பேமும் வந்திருக்கும். அது அப்படியே பேமோட கழுத்தில் ஒரு லொக்கேஷன் ட்ராக்கர் இருக்கும். அதை வச்சு நம்ம ஜேகே ட்ராக் பண்ணுறான். எப்படியா இருந்தாலும் பேமும் யோன்டோனும் இருக்க இடத்துல தான் தயாங்கும் இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அங்கே வரான். இது என்ன பஸ் ஸ்டாப்பில் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தா ஜங்குக் அப்படியே பார்க்குறான். அங்கே தயாங் தனியாக உட்காந்துட்டு ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்கான். பேக்கு சூட்கேஸ் எல்லாம் பிடிச்சிட்டு. அப்படியே ஜேகேக்கு செம்ம காண்டாகுது. அவன் அப்படியே கிட்ட போயிட்டு, டே தயாங், ஹேய் பொன்னாட்டி, என்ன மயிறு பிடுங்க இங்கே வந்துட்டுருக்க, இதோ பேக்கு லக்கேஜஸ் எல்லாம் தூக்கிட்டு என்ன நினச்சிட்ருக்க மனசில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க கிட்ட பிடிச்சி இழுத்து, என்னடா மயிறு, என்ன நினச்சிட்ருக்க? எதுக்கு என்னை விட்டுட்டு இங்கே அதுவும் லக்கேஜஸ் எல்லாம்? ஏன் உனக்கு அவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது தெருவில் வந்து உட்காந்துட்ருக்க தெருநாய் மாதிரி? உனக்காக தானடா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், உனக்கு அது புரியல? அப்புறம் என்ன வெண்ண மயிருக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உன் கூட டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நீ தெருவில் உட்காரதுக்கா? ஹே பொன்னாட்டி, மரியாதை வீட்டுக்கு கிளம்பு. இப்போ எங்கே போகிறதுக்காக நீ இதெல்லாம் பேக் பண்ணிட்டு வந்திருக்க? இல்லை எங்கே தான் போவ நீ? என்னை நம்பி தானே வந்த? நான் உன்னை கையெல்லாம் விட்டுற மாட்டேன்.
ஏன்டி ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க? மயிறு பொண்டாட்டி மூடிக்கிட்டு கிளம்பு, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். தயாங் வந்துரு. இதுக்கு மேலே நான் கடுப்பேற்றினேன், அவ்வளோதான். நானே 2 மாதம் உன்கிட்ட கால் பேச முடியாமல், மெசேஜ் பண்ண முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு தவிச்சு போய் வந்து இருந்தா நீ நீ என்ன? தயாங், மரியாதை காரில் ஏறு போ. இல்லை இல்லை ஜங்குக், நான் வரல. எனக்கு தான் இல்லை, உனக்கு தான் என்னை பிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு ஜேகே நான் கூட வரணும்? பொண்டாட்டி மயிறு மாதிரி பேசாத, எனக்கு கொலை காண்டாகுது. அடிச்சிட போகிறான், அடிக்கக்கூடாதுன்னு பார்த்துட்ருக்கேன். அதான் அடிச்சிட்டியே ஜங்குக், அதான் அடிச்சிட்டியே. அப்புறம் அப்புறம் என்ன? பொண்டாட்டி கடுப்பு மயிறு ஏற்றாத, மூடிக்கிட்டு காரில் போய் உட்காரு. ஓகே, நான் இதோட எதுவும் பேச விரும்பலை ப்ளீஸ். நான் என்ன பண்ணேன், எதுக்காக அங்கே இருந்தேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்ககிட்ட எல்லாத்துக்கும். அப்போ என்கிட்ட சொல்ல டைம் இல்லை ப்ளீஸ். இப்போ போ. தப்பு தான், ஒத்துக்கிறேன். 2 மாதம் உங்ககிட்ட பேசாமல் இருந்தது தப்பு தான். நீ தவிச்சு போயிருப்பா இன்னும். அதனால தான் ஆஃபீஸில் கூட வந்தோடனே போயிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கையோடு உன்னை வந்து பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் நீ இங்கே இருக்க. எங்களாண்டி உன்னை தேடுறது? பேம் மட்டும் கூட இல்லைனா நான் எங்கே தெருவாக போய் நாய் மாதிரி? சி பொண்டாட்டி, மரியாதை காரில் ஏறு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பொண்டாட்டி போ, கடுப்பேத்தாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சூட் கேஸை இழுக்கிறான். ஸோ தயாங் அப்பா விடாமல், இல்லை ஜேகே, நான் அதுக்காகலாம் ஒன்றும் கிளம்பி வரல. ஒரு வேளை அங்கேயே என்ன இவ்வளோ அழகாக பொண்டாட்டி இருக்கும்போது அங்கேயே ஏதாவது ஒரு நல்ல ஃபிகராக பிடிச்சி அங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவேன்னு நினச்சியா தயாங்? இல்லை, அப்படி கூட தயாங் கடுப்பேத்தாத என்ன. இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான். இல்லை என்னை அவ்வளோதான் நீ நம்புகிற, என்னை அவ்வளோதான் நீ லவ் பண்ணுற, அவ்வளோதானே பொண்டாட்டி? இல்லை ஜேகே, நான் ஒன்றும் அப்படி வேறு எப்படி சொல்ல வந்தேன்? வேறு எப்படி? இல்லை இந்த தாட்டும் எனக்கு இருந்துச்சு. வந்துச்சு இல்லை ஏன் வந்துச்சு? என் மேலே நம்பிக்கை இல்லை, அவ்வளோதானே? எல்லா ட்ரஸ்ட்டு போயிடுச்சு இல்லை தயாங்? இல்லை அப்படி இல்லை ஜங்குக். அங்கேயே உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா? இல்லை உனக்கு பழசெல்லாம் மறந்து போகிற மாதிரி மறுபடியும் ஏதாவது வந்துடுச்சா? இப்படிலாம் நிறைய யோசிச்சு தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஜங்குக். அப்புறம் நான் பண்ணுற டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணல, காலுமே அட்டன் பண்ணலை. அதான் ஜங்குக், அதான் இப்போ கூட மார்னிங் நீ ஃபோன் பண்ணி சொல்லலை நான் வந்துட்டேன் அப்படின்னு. உன்னோட பிஏ தான் சொன்னாங்க. அப்புறம் நீ வாங்கிட்டு வந்த அந்த கிஃப்ட், அது கூட நீ குடிக்கல. மயிறு, அது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், ஆசைப்பட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஏண்டி ஏன் இந்த மாதிரி பண்ணுற? பொண்டாட்டி நீ இல்லை ஜங்குக், எதுவும் பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் ஒரு வேளை நான் உனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் உன்னை தொடக்கூட மாட்டுறேன், கிட்ட கூட வர மாட்டேறேன், பேசக்கூட மாட்டேறேன், அவாய்ட் பண்ணுறேன், அப்படி இப்படின்னு மைண்டில் கலராக ரீல் ஓட விட்றியா தயாங்? என்னை அவ்வளோதான் நம்புகிற, என்னை அவ்வளோதான் லவ் பண்ணுற, என்னை அவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டியான்னு தயாங் நீ? அவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டியா பொண்டாட்டி? ஏண்டி ஏன் நான் உன்கிட்ட பேசலை, உன்கிட்ட டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணல, இன்னும் பட் இது எல்லாமே உனக்காக தான். நீ ஒன்றுமே இல்லாமல் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்ப பொண்டாட்டி. ஆனால் நான் உனக்கு அப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு லைஃபு கொடுக்கணுன்னு கொஞ்சம் கூட யோசிக்கலடி. உனக்கு வேறு மாதிரி ஒரு லைஃப் கொடுக்கணும். நீ இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்ந்திருக்கவே கூடாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய
பெரிய லைஃப் உனக்கு கொடுக்கணும், உருவாக்கி கொடுக்கணும், உனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் தயாங், அப்படின்றதுக்காக மட்டும்தான் பொண்டாட்டி நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் உனக்கு அது புரியல? ஜங்குக், எனக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன்னா நீ இதெல்லாம் பண்ணணும்னு யோசிச்ச சரி, தப்பில்லை, நானும் அதுக்கு ஒன்று சொல்ல மாட்டேன். பட் ஒரே ஒரு செகண்ட் உன்னோட பொண்டாட்டிக்கு என்ன வேணும், அவள் என்ன எதிர்பார்க்குறா அப்படின்னு அந்த தாட் உனக்கு வரவே இல்லையா ஜங்குக்? அவன் பொண்டாட்டிக்கு எது கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாவா, எது கொடுத்தா ரொம்ப ரொம்ப சேடாவா, அவளுக்கு எதெல்லாம் பண்ணால் பிடிக்கும், அவளுக்கு எதெல்லாம் பண்ணால் வலிக்கும், இதெல்லாம் எதுவுமே தெரியலையா ஜங்குக் உனக்கு? ஜங்குக், நீ எல்லாமே பண்ணுற, ஐநோ, நீ எனக்காக தான் பண்ணுற, ஐநோ. ஆனால் உன் கூட ஒரு நிமிஷம் ரிலாக்ஸாக எதுவும் பற்றி யோசிக்காமல் இந்த உலகத்தையே மறந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறதுக்கு ஒரு நிமிஷம் இருக்கா ஜங்குக் உன்கிட்ட? ஏன் ஜங்குக், நான் அந்த டைம் தான் ஜங்குக் உன்கிட்ட கேட்குறேன். எனக்கு அதுதான் ஜங்குக் வேணும். நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ எனக்காக உன்னோட மீட்டிங் அண்ட் வேறு ஏதோ மற்ற ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு என் கூட பேசுவ ஜங்குக். நான் கூட சம்டைம் வெயிட் பண்ணியிருக்கேன், எப்போ ஜங்குக் கால் பண்ணுவான், அவன் கூட ஜாலியாக பேசலாம். அண்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த உலகத்தை பற்றி எதுவுமே இருக்காது ஜங்குக். எனக்கு எல்லாமே நீ மட்டும்தான். ஆனால் இப்போ அந்த வேர்ல்டில் நீ இல்லை ஜேகே, நீ இல்லை. எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலை. நீ இல்லாத உலகத்தில் நான் மட்டும் வாழ்ந்து என்ன ஜேகே பண்ண போகிறேன்? ப்ளீஸ் புரிஞ்சிக்கோ. I love you ஜங்குக், love you. நான் உன்னை என்னை விடவும் அதிகமாக லவ் பண்ணுறேன். ஆனால் அதுதான் உனக்கு புரியல. உன்கிட்ட நான் மணி மற்ற விஷயம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீ மட்டும் உன்கிட்ட இருக்க டைம், அது ரெண்டும் தான் எனக்கு வேணும். வேறு எதுவும் வேண்டாம் ஜங்குக். அது ஏன் உனக்கு புரியல? உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம லாஸ்ட்டாக 2 பேரும் தோ இப்படி கையை பிடிச்சிட்டு நார்மல் உன்னோட ஷோல்டரில் இப்படி சாஞ்சிட்டு நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசி எத்தனை மந்த்ஸ் ஆகுது, எத்தனை இயர் ஆகுது, எத்தனை டேஸ் ஆகுதுன்னாச்சு தெரியுமா ஜேகே? உனக்கு கடைசியாக எப்போ பேசணும் அப்படின்னாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா ஜங்குக்? உன்கிட்ட எனக்கு வெறும் உன்னோட டைமும் நீ மட்டும்தான் ஜேகே வேணும். எனக்கு இந்த மணி, ப்ராப்பர்ட்டி, இந்த மயிறு மட்டை இதெல்லாம் தேவையில்லை. நீ மட்டும்தான் ஜங்குக் எனக்கு வேணும். நீ மட்டும்தான் என்னோடய ஹோல் வேர்ல்டு. நீ அந்த வேர்ல்டாக இருக்கும்போது அந்த வேர்ல்டு என்கிட்ட இல்லைன்னா நான் மட்டும் என்ன ஜேகே பண்ணுறது வாழுந்து? அதான் எங்கேயாச்சும் போயிடலான்னு வந்துட்டேன். லவ் யூ ஜங்குக், லவ் யூ. நான் இங்கேருந்து போனாலும் அவனை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். இந்த உயிர் என் உடம்புல இருக்க வரைக்கும் லவ் யூ ஸோ மச் ஜேகே, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்ரை பண்ணுறான். அப்போ ஜேகேக்கு ஒன்றுமே முடியல. அப்படியே தயாங் வந்து அழுகிறத பார்த்துட்டு இவனுக்குமே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வந்துடுது. ஸோ அப்படியே தயாங்கை பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவனோட பேக்கில் ஃபுல்லாக பேட் பண்ணி ஹேரை கோதி விட்டுட்டு பொன்னாட்டி லவ் யூ, புரியுதுடி, இந்த மரமண்டைக்கு என்ன அவனுக்கு தேவைன்றதே புரியல பாரு. இவ்வளோ டிகிரி வாங்கி எவ்வளோ சம்பாதிச்ச, இவ்வளோ நாலேஜ் இருந்தும் எல்லாமே வேஸ்ட் இல்லை பொன்னாட்டி. எல்லாமே வேஸ்ட்டு.
என் பொண்டாட்டிக்கு என்ன வேணும் அப்படின்னு எனக்கு தெரியல பாரு சுத்தமாக. நான் நல்ல ஹஸ்பண்டே இல்லை பொண்டாட்டி. இல்லை இல்லை சங்குக், அப்படிலாம் இல்லை. நீ நல்ல ஹஸ்பண்ட் தான், உனக்கு எல்லாமே தெரியும். பட் உனக்கு ஒர்க்னா அவ்வளோ பிடிக்கும். எனக்கு தெரியும் உன்னோட கெரியர், உன்னோட எல்லாமே அவ்வளோ பிடிக்கும் உனக்கு. அதே மாதிரி என்னையும் ரொம்ப பிடிக்கும். என்ன கொஞ்ச நாள் தான் என்னை கண்டுக்கலை, அவ்வளோதான். மற்றபடி நீ நல்ல ஹஸ்பண்ட் சங்குக். லவ் யூ, ஐ லவ் யூ சங்குக். நீ நீ இந்த மாதிரி உடஞ்சி போயெல்லாம் அழக்கூடாது. என்னால் அதெல்லாம் பார்க்க முடியாது சங்குக். பொன்னாடி லவ் யூடி. எவ்வளோ தூரம் என்னை நீ புரிஞ்சு வச்சிருக்க, ஆனால் உன்னை நான் புரிஞ்சிக்க கூட இல்லடி. இதை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பொன்னாட்டி. சாரிடி, சாரி. நான் மன்னிச்சிரு பொன்னாட்டி. லவ் யூ. ஆனால் இந்த உலகத்துலேயே உன்னை தவிர நான் வேறு யாரையும் இந்த அளவுக்கு லவ்லாம் பண்ணலடி பொன்னாட்டி. இந்த அளவுக்கு யாரையும் என் மனசுக்குள்ளே வரவும் விட்டதில்லடி பொன்னாட்டி உன்ன மாதிரி. நீ நீ மட்டும்தாண்டி எப்போயுமே என் மனசில். நீ நீ வேறு மாதிரி பொன்னாட்டி. லவ் யூடி. லவ் யூ தயாங். தயாங் லவ் யூ. லவ் யூ ஜேகே. லவ் யூ. இனிமே இந்த மாதிரி பண்ணாத ப்ளீஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சங்குக். ஓகே, நான் இனி பண்ண மாட்டேன். நம்மளுக்கு எதுவும் வேண்டாம். அவனுக்கு நீ, எனக்கு நான் மட்டும் இருந்தால் போதும்ல பொன்னாட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி, பணம், இதெல்லாம் தேவையில்ல. அவனுக்கு என்ன வேணும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் புதுசாக போயிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ், பிஸ்னஸ் இந்த மாதிரி எதுவும் இறங்கியிருக்க மாட்டேன் பொன்னாட்டி. சாரி என்ன உன்னை புரிஞ்சிக்கவே இல்லை. அதுவும் இவ்வளோ நாள் நீ யாரோ நான் யாரோ மாதிரி வந்துட்டு இருந்திருக்கோம் பாரு. இதை நினைக்கும் போதே இப்போ சிரிப்பாக வருது பொன்னாட்டி. சாரிடி. உன்னோட லைஃப்பில் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு பொன்னாட்டி. இல்லை, உனக்கு இன்னொரு சான்ஸ் எல்லாம் இல்லை ஜங்குக். நீ எப்பயும் என்னோட ஹஸ்பண்ட் தான், என்னோட லவ்வர் தான், என்னோட ஜங்குக் தான். உனக்கு ஒரு முறை தான் சான்ஸ், இன்னொரு சான்ஸ் எல்லாம் உனக்கு இல்லை. இப்போ கூட நீ என்னோட ஹஸ்பண்ட் தான், என்னோட ஜங்குக் தான், என்னோட லவ்வர் பாய் தான், என்னோட க்யூட்டி பாய் தான். புரியுதா? என்னோட முயல் குட்டி தான் நீ. இப்போ கூட ஐ லவ் யூ. உனக்கு நான் எப்பயுமே செகண்ட் சான்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன். எனக்கு நீ எப்பயுமே ஃபஸ்ட்டு தான். எப்பயும் நீ செகண்டெல்லாம் மாற மாட்டேன். நீ என்ன தான் பண்ணாலும் சரி. ஐ லவ் யூ ஜங்குக். லவ் யூடி பொன்னாட்டி. ஏய் லவ் யூடி மயிறு. லவ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் இந்த ஹக் அப்படியே போகுது. முன்பே வா என் நன்பே வா, உனே வா உயிரே வா. முன்பே வா என் நன்பே வா, பூவாய் பூப்பும் வா. சொன்னதே முன்பே வா என் நன்பே வா, உனே வா உயிரே வா. முன்பே வா என் அன்பே வா, பூவாய் பூப்பும் வா. அப்புறம் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் ஜங்குக். ரொம்ப ப்ரீஷியஸ். ஓகேவா? கண்ணை மூடு. இல்லை பொன்னாட்டி, எனக்கு நீயே கிஃப்ட்டு தான். இது நீ மட்டும் போதும்டி.
இல்லை இல்லை, நீ கண்ணை மூடு, நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம தயாங் பேக்கெட்டில் ஏதோ தேடுற மாதிரியே தேடுறான். சங்குக்கும் இதை அப்படியே பார்த்துட்ருக்கான். கண்ணை மூடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே கண்ணை மூடுறான். ஸோ இப்போ தயாங் அப்படியே பேக்கெட்குள்ளேருந்து எதோ எடுத்துட்டு சங்குக், புருஷா கண்ணை தரேன், என்னடி பொண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தயாங் 2 கையிலையுமே க்யூட்டாக அப்படியே லிட்டில் ஹார்ட்டை காமிச்சிட்டு ஐ லவ் யூ அப்படின்றான். ஸோ அப்படியே நம்ம ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிட்டு லவ் யூ டூடி பொண்ணாடி, லவ் யூ டூ. நான் நினச்சேன் இந்த மாதிரி ஏதாவது கிரிஞ்சு பண்ணுவேன்னு, ஆனால் இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் நினைக்கல. இப்போ வா வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கா? ஆனால் அதுக்கு முன்னாடி என்னடி, என்ன பொண்ணாட்டி? இல்லை எனக்கு பசிக்குது, காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, சாரி திட்டாத. நான் எதுவும் திட்ட மாட்டேன், நான் போகலாம். அதுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட் போயிட்டு உனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போகலாம், ஓகேவா? ஓகே புருஷா, ஐ லவ் யூ டூடி, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்படியே ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு வழக்கம் போல் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக 2 பேரும் கையெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஹாப்பி ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கெல்லாம் போகிறாங்க. இப்போ அப்படியே பேமோயன்ட்டோனும் வழக்கம் போல் அவங்க ப்ளேஸில் போய் தூங்கிடுதுங்க. இப்போ அப்படியே தங்குக்கும் தயாங்கும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, சங்குக் சாரி நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டான்ல. இல்லடி, நீ என்னை ஹர்ட் பண்ணதை விடவும் நான் தான் உன்னை அதிகமாக ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஐம் ரியலி சாரி. எவ்வளோ சாரி கேட்டாலும் இந்த டேஸ் எல்லாம் நம்மக்கிட்ட வராது. ஸோ போனதெல்லாம் அப்படியே பாஸ்ட்டாக போயிடட்டும். இப்போது ஒரு நியூ ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணலாமா பொண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டெரஸில் அந்த 3 பார்த்துக்கிட்டு 2 பேரும் அப்படியே அந்த ஹக்கை அப்படி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே தயாங் சங்குக்கு இன்னும் டைட்டாக இழுத்து ஹக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு புருஷா? ஏன் பொண்ணாட்டி உனக்கு தெரியாதா? தெரியாதாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சு கிச்சு பண்ணுறான். சங்குக் என்ன பண்ணுற, வீடு சங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே அந்த மொட்டை மாடி ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து ஓடி பிடிச்சி விளையாடிட்டுருக்கானுங்க 2 பேரும். அப்படியே செம்ம ஹாப்பியாக கிக்லிங் சவுண்ட் தான் கேட்குது, அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கானுங்க. ஸோ இப்போ அப்படியே இழுத்து ஜேகே தயாங் அப்படியே இழுத்து அவனோட ஹிப்போடு சேர்த்து கட்டி பிடிச்சிட்டு கிட்டே இழுக்கிறான். ஸோ அப்படியே தயாங் சங்குக்கோட ஐஸை அவ்வளோ ஸ்டார் பண்ணி அப்படியே தயாங்கும் ஜேகேவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலா வெளிச்சம் வேறு, அந்த நைட் டைம்லேயே ஒரு மாதிரி காற்றோட இசை மாதிரி கேட்கும் இல்லையா, ரொம்ப சைலண்ட்டாக இருந்து நம்ம கேட்டு பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு மெலோடி வைப், அது வேறு ஒரு பக்கம் செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நோக்க அப்படியே கிஸ் பண்ணிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டீப்பாக லைக் ஒரு ஹெவன்லி கிஸ் அப்படின்னே சொல்லலாம். இத்தனை நாள் மிஸ் பண்ணது, இத்தனை நாள் அனுபவிக்க முடியாதது, இத்தனை நாள் எதிர்பார்த்தது எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே 2 பேரும் அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே த்ரூவாக ஜேகே அவனோட ஹேண்ட்ஸை வச்சு தயாங்கோட பாடியில் அப்படியே ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ தயங்குமே அதுக்கு அப்படியே லைட்லி மூவ் பண்ணிக்கிட்டே கிஸ்ஸை பிரேக் பண்ணாமல் செம்ம டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே ஜேகே நம்ம தயாங்கோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே மேலே தூக்கி அவனோட ஹிப்பில் அப்படியே லெக்ஸை ரேப் பண்ண மாதிரி உட்கார வச்சுக்கிறான் தயாங்க. ஸோ தயாங்கமே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவனை பிடிச்சிட்டு ஹக் பண்ணிட்டு உட்காந்துட்டு அப்படியே அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படியே ஜேகே கிஸ் பிரேக்கப் பண்ணாமல் அப்படியே கீழே பெட்ரூம் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயிட்டு அப்படியே பெட்டில் படுக்க வச்சு நம்ம தயாங்க டீப்பாக இன்னும் கிஸ் பண்ணிட்டே இருக்கான். அப்படியே நம்ம தயாங்கும் செம்மையாக கிஸ் பண்ணிட்டு அப்படியே தயாங்கோட ஹேண்ட்ஸுமே ஜேகேவோட பாடியில் அங்கே அப்படியே த்ரூவாக ப்ளே ஆகிட்டே இருக்குது. அப்போது அப்படியே ஏதோ ஒன்று இடிக்குது 2 பேருக்குமே.
அப்படியே 2 பேரும் சடனாக அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க தள்ளி விட்டுருக்காங்க ஒரு திங்க்கா. அது வேறு ஒன்றும் இல்லை, ஜேகே ஆசையாக நம்ம தயாங்க்கு வாங்கி கொடுத்த ப்ரேஸ்லெட் பாக்ஸ் தான். ஸோ அதை அப்படியே ஜேகே பார்த்துட்டு எடுத்து, போனாடி இது வேணுமா? இல்லை ஜேகே வேண்டாம், நீ மட்டும் போதும். அது என்ன, சும்மா என் கையில் ப்ரேஸ்லெட்டாக தான் இருக்கும், ஆனால் நீ தான் என் ஹார்ட்டு முழுக்க இருக்கல, போதும். லவ் யூ டி போனாடி, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் த்ரூவாக மேக் அவுட்டும் அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. ஸோ இதில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக அப்படியே இருக்கட்டுமே. ஸோ ஹாட் ஸ்டாண்ட்ஸ் வேண்டாம். ஸோ ஆர்மி நீங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி டாபிக் இது நல்லா இருக்கா, அண்ட் இந்த மாதிரி நிறைய போடலாமா ஃபீல் குட்டாக, அண்ட் அக்கா இது சேடாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். மேபி இது ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும். அண்ட் நீங்கள் வெறும் ஹாட் ஸ்டாண்ட்ஸே எதிர்பார்க்குறது எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குடா ஆர்மி, ஓகேவா? ஸோ ஹாட் ஸ்டாண்ட்ஸே போட முடியாது, லவ் ஸ்டோரிஸும் நான் போடுவேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, ஓகேவா? ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க, லைக்கும் பண்ணிவிடுங்க. டாடா பாய். என் வாய்ஸ் உங்களுக்கு நிஜமாகவே பிடிச்சிருக்கா அப்படின்றதுலாம் ஐ டோன்ட் நோ, பட் பிடிச்சிருந்து அண்ட் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து அக்கா அவங்களோட வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் அவங்களோட வாய்ஸ்க்கு அடிக்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதை கேட்கும்போதெல்லாம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஓகே, என்னோடய வாய்ஸ்க்கும் சிலர் வந்து அடிக்ட் ஆகியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி. பட் டூ மந்த்ஸாக அடிக்ட் ஆகிடாதீங்க யாருமே, ஓகேவா? ஸோ நம்ம எதுவாக இருந்தாலும் டூ மந்த்ஸாக கன்சியூம் பண்ண அது எல்லாமே பாய்சனாக மாறிடும்ல. ஸோ டூ மந்த்ஸாக ஆகாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் இதை பாருங்கள், அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு உங்களோட ரியாலிட்டி என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிங்க. அண்ட் இதில் ஒரு கருத்தும் நான் சொல்லணும், அது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கலாம், பட் நம்ம மனசுக்கே வேணும் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா? அவங்கக்கிட்ட நம்ம எவ்வளோ வேணால் சண்டை போடுவோம், திட்டுவோம், என்ன வேணால் பண்ணுவோம், பட் நிறைய ஹர்ட்டுமே பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கரெக்டான டைமிங் இப்போ இருக்க இந்த உலகத்தில் யாரும் கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த டைமிங்கில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, நிறைய ஹர்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டுமே நம்ம நிறைய டைம்லாம் ஒதுக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 மினிட்ஸ், ஹலோ எப்படி இருக்க, சாப்பிட்டியா, அந்த மாதிரி ஒரு சில நார்மல் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லாமல் நிறைய பேர் தவிச்சு போயிருக்காங்க. மனசுக்கு பிடிச்சவங்களே இருந்தாலும் நிறைய பேரை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ டெய்லி ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ப்ளீஸ், டைம் அப்படின்றது ரொம்ப ப்ரீஷியஸானது, தயவு செஞ்சு அதை வேஸ்ட்டும் பண்ணாமல் அண்ட் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க கூட பேசாமலும் இருந்துடாதீங்க. ஏன்னா இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு அப்பா அம்மா, நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஃபேமிலி, நம்மளுக்கு சிஸ்டர் பிரதர், இவங்க மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா அப்படின்றது ஐ டோன்ட் நோ. பட் இந்த ஜென்மத்தில் கிடச்சிருக்க அப்பா அம்மா, இந்த ஜென்மத்தில் கிடச்சிருக்க அக்கா தங்கச்சி, இந்த ஜென்மத்தில் கிடச்சிருக்க அண்ணா தம்பி, இந்த ஜென்மத்தில் கிடச்சிருக்க ஒரு பியூர் சோல், பியூர் ஃப்ரெண்டு, பியூர் சோல்மேட், பியூர் பெஸ்டி, இவங்களெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஆர்மி, ஓகேவா? ஸோ உங்களோட பர்சனல் இஷ்யூஸ் என்ன வேணால் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு யோசிச்சு பாருங்களேன். ஒன்றுமே இருக்காது இந்த லைஃப்பில், எப்போ வேணாலும் மரணம் அப்படின்றது நிகழலாம். ஸோ இந்த நிரந்தரம் இல்லாத உலகத்தில் எதுக்கு இந்த அளவுக்கு ஈகோ, இந்த அளவுக்கு ஒரு ஹர்ட்டிங்கான பேச்சு, இந்த அளவுக்கு கோவம் தேவையில்ல. இதெல்லாம் அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் அதில் ஒதுக்கி வச்சுட்டு யார்கிட்டலாம் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ கால் பண்ணி டைம் எடுத்து அப்படியே பேச ஆரம்பிச்சிருங்க. அதை அப்படியே பேசிவிட்டு காலை கட் பண்ணும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதை யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ஐ டோன்ட் நோ. பட் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க உங்ககிட்ட இருக்கணும், உங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட
டைம் அண்ட் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ப்ளீஸ், ஓகேவா? இது ஒரு அட்வைஸாக எடுத்துக்கலாம். இல்லை இதான் எனக்கு தெரிஞ்சு லைஃப்பில் இதான் ரியாலிட்டி, ரொம்ப ரியாலிட்டியான ஒரு விஷயம். அண்ட் இது உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். என்னடா பிளேடு போடுறாங்க அப்படிலாம் கேட்க வேண்டாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.